ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கு. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டேன். இனிமேட்டு பூஜைக்கு தகுந்த எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது தான் வேலை. இன்னும் மஞ்சள் குங்குமம் வச்சு மாக்கோளம் போட்டோன்னா பூஜைக்கு தேவையானதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ தான் மகி எழுந்திரிச்சு உட்காந்துட்ருக்கேன். இல்லைல்ல பார்க்கலாமா? வாசப்படியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இன்னும் மாக்கோளம் தான் போடணும். குளிர் எங்கள் கோலம் மட்டும் போட்டுட்டா வேலை முடிஞ்சிச்சு வெளியில். இதுக்கு மேலே என்ன நடக்குதுன்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ போடுறேன். சேனல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்க்க முடியனாலும் ஆன் பண்ணியாவது விட்டுட்டு வேலையை பாருங்கள். வாங்க வீடியோக்கு. இங்கே காலையிலே ஃபுல்லு ஒரு சாரல் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. யார் யார் ஊர்லெல்லாம் மழை பெய்யுது கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாசப்படி வேலை முடிஞ்சிருச்சு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு நைட்டே ஊற வச்சுட்டேன் சுண்டல்லாம். இப்போ வேக வைக்கணும். இதை கொஞ்சமாக பூரி பண்ணலான்னு சொல்லி நினச்சிருக்கேன். பார்க்கலாம். இதுவும் நைட்டு இது வந்து சாமிக்கு ஊற வச்சாச்சு. இனிமேட்டு வேக வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். வீட்டில் கீசர் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. கீசர் ப்ராப்ளம் ஆனால இந்த பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி அவனுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு அவனே தூக்கிட்டு போகிறான். என்னால் தூக்கவே முடியல. கீழெல்லாம் சிந்திக்கிட்டு கீசர் நான் போடுறேன். வீட்டில் ஒரு பொருள் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பண்ணியாச்சு. வாஷ் பண்ணி இப்போ வேக வச்சிடலாம். பார்த்துக்கோங்க. நான் 2-3 பாத்திரம் மட்டும் நான்வெஜ் பண்ணாத பாத்திரமாக இருக்கும். ஸோ அதில் இந்த குக்கரும் ஒன்று. இன்னைக்கு யார் யார் வீட்டில் என்ன பண்ணுறீங்க? மெயினாக கொழுக்கட்டை சுண்டல் கண்டிப்பாக இருக்கும். அது நிறைய பேர் செய்வாங்க. ஆமாம். எனக்கு கொழுக்கட்டை வேணும். ஓகே, பால் கொழுக்கட்டை பண்ணிட்டா. இந்த கடாய் ரொம்ப வெயிட்டு. இது வந்து நான் டெக்ஸ்மாலில் வாங்கினாலும் ரொம்பவே நல்லா இருக்குது. இங்கே பெங்களூரில் யாராவது இருந்தீங்கன்னா டெக்ஸ்மால் போயிருப்பீங்க. இங்கே வாங்கி பாருங்கள். இப்போது இதில் வெறுக்கடலை ஃப்ரை பண்ணி வறுத்துக்கலாம். இன்னும் நான்வெஜ் பண்ணாத ஒரு கடாய் தான். நான் மேக்ஸிமம் வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எல்லாமே முடிச்சிட்டேன். சாப்பிடணும். சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடலான்னு இருக்கேன். என்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாமா? சக்கரை பொங்கல். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து கொழுக்கட்டை செஞ்சாச்சு. இது பார்த்தோம்னா சுண்டலை வெந்துருச்சு. இப்போ இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டா ஈவினிங் பண்ணித்தரேன். இவன் வேற பால் கொழுக்கட்டைன்னே கேட்டுருக்குறான். ஸோ அதை ஈவினிங் பண்ணலாம். இப்போது ஒன்றும் முடியல. ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுடலாம். பார்க்கலாம். சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு நான் பேசுகிறேன். ஓகே. காமிக்க மறந்துட்டேன். இப்போது இங்கே மகி பண்ணது இதுதான். குட்டி கணேசா என் பையன் பண்ணியிருக்கான். ஸோ இந்த குட்டி கணேசவே வச்சு ஒரு சிம்பிள் பூஜை பண்ணிடலாம். இந்த கணேசன் நான் தான் செஞ்சேன். அவன் தான் செஞ்சான். பட் இருந்தால் கொஞ்சம் இன்னும் நல்லா அழகாக செஞ்சுருக்கணும். தெரியுதா? பார்க்கலாம். கிட்டே வச்சாச்சு. ஸோ இங்கே வச்சு பூஜை பண்ணிடலான்ட்டு. இல்லைன்னா பையன் கோச்சிக்குவான். பிள்ளைங்களோட ஆசை தானே நம்மளோட ஆசையும். ஸோ இதுதான் எங்கள் விநாயகர் சதுர்த்தி பூஜை ரூம். பூஜைக்கு ரெடி பண்ணது. ஸோ நான் வந்து இது சாமி ஃபோட்டோ வந்து வரலட்சுமி நோம்பப்போ வாங்கியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வளர்ப்புறனால ஸோ இன்றைக்கே வச்சு பூஜை பண்ணிடலாம் அம்மாவை அப்படின்ட்டு வச்சாச்சு. எல்லாம் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம். நான் வந்து இன்றைக்கி அதை நான் உங்கள்கிட்ட காமிச்சேன் இல்லையா, சக்கரை பொங்கல் கொழுக்கட்டை சுண்டல் தான் பண்ணியிருந்தேன் நான். பார்க்குறீங்களா? கொழுக்கட்டை சக்கரை பொங்கல் சுண்டல் வச்சு சாமி கும்பிட்டுட்டேன். ஸோ இதுதான் எங்களுடைய விநாயகர் சதுர்த்தி.
ஈவினிங்காக வந்து கோவிலுக்கு போவோம். இங்கே எங்கள் ஏரியாவில் வந்து கணேஷை உட்கார வச்சுருக்காங்க. ஸோ அதே நான் வந்து ஒரு சின்ன வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம். ஸோ நான் இப்போ வந்து அதான் சாப்பிட போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு, பார்க்க முடியும்னாலும் பரவாயில்ல, ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம். ஓகே, ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி எல்லாருக்கும். ஸோ பாய், தேங்க்யூ.